தமிழகத்தில் பல பள்ளிகளில் மும்மொழி கொள்கை இருக்கும் பொழுது அரசாங்க பள்ளி மாணவர்களுக்கு மட்டும் மாணவிகளுக்கு மட்டும் ஏன் மும்மொழி கொள்கை மறுக்கப்படுகிறது? இதற்கு பதில் சொல்லுங்கன்னா அதுக்கும் பதில் இல்லை. நான் அண்ணன் ஸ்டாலின்கிட்ட கேட்குறேன், தமிழ்நாட்டில் எத்தனை பள்ளிகளில் 3 மொழி கொள்கை பின்பற்றப்படுகிறது என்பதை எங்களுக்கு சொல்லுங்க. உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் நடத்தும் பள்ளிகள், தனியார் பள்ளிகள், தனியார் பிரபலங்கள் நடத்தும் பள்ளிகள் எல்லாத்துலேயும் மும்மொழி கொள்கை இருக்கிறது. எல்லாத்துலேயும் ஹிந்தியும் இருக்குது. நாங்கள் ஹிந்தின்னு சொல்லலை, 3வது ஒரு இந்திய மொழியை கற்றுக்கொள்ளுங்கள் தான் சொல்கிறோம். ஆக 8 வயசுக்குள்ளே படிக்க ஆரம்பித்தா மொழியை அதிகம் கற்றுக்கொள்ளலாம். இப்போ உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? இன்றைய மாறி வரும் உலகத்தில், மாறி வரும் சவால் நிறைந்த உலகத்தில் இன்னொரு மொழி தெரிந்தால் குழந்தைகள் படிக்கிறேன்றாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு படிப்பதுனாலே உங்களுக்கு பிரச்சனை தான், எனக்கு தெரியும். திமுகவிற்கும் திராவிட மாடலுக்கும் படிப்புனாலே பிரச்சனை தான். ஆனால் படிப்பில் ஏன் நீங்கள் பிரச்சனை பண்ணுறீங்க? குழந்தைகள் படிக்கணுன்றாங்க, பெற்றோர் படிக்கணுன்றாங்க. இன்றைக்கி கேந்திரிய வித்யாலயில் போய் நாங்கள் சேர்க்குறோம், ஏன்னா அங்கே ஹிந்தி சொல்லி தருவாங்கன்னு சொல்கிற பெற்றோர் இருக்காங்க. நாம் ஹிந்தியை திணிக்கலை, மறுபடியும் ஹிந்தி திணிக்கிறோம் என்ற திணிப்பை நீங்கள் தான் கொடுக்குறீங்க. ஹிந்தி திணிப்பு அல்ல, இன்னொரு மொழியை அரசாங்க பள்ளி மாணவர்கள் படிப்பதை இருமாப்போடு இவர்கள் மறுக்கிறார்கள். ஏன்னா நேற்றிலிருந்து தர்மேந்திர பிரதான என்ன ஆணவம், எங்கே ஆணவம் இருக்குது? சாமானிய மக்கள் படிங்கன்னு சொல்கிறது ஆணவமா? சாமானிய மக்களை நாங்கள் படிக்க விட மாட்டோம்னு திமுக சொல்கிறது ஆணவமா? ஆக இந்த அரசாங்கம் தான் ஆணவத்தோடு செயல்படுகிறது. இதை நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி தெளிவாக எடுத்து சொல்வோம். அண்ணன் ஸ்டாலின் எத்தனை ஷூட்டிங் நடத்தினாலும் இனிமே அவர் ஆக்டிங்கில் இருக்காரா, இல்லைன்னா ஆக்டிங் செய்துட்டு ஆக்டிங்னா உண்மையான பொலிட்டிக்கல் ஆக்டிங்கில் இருக்காருன்னா இல்லை, ஆக்டிங் ப்ளஸ் ஷூட்டிங்கில் தான் இருக்கார். அவருக்கே நம்பிக்கை இல்லை. இப்போ ஆக்டிங் ஷூட்டிங்லாம் பண்ணால் தான் மக்களிடம் நாம் அணுக முடியும் ஒரு நிலையைப்பாடே அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். அதனால் பாஜக 2026 நோக்கி பலமாக நாங்கள் வெற்றி நடை போடுகிறோம். மும்மொழி கொள்கை என்பது பாசிச அணுகுமுறைன்னு தாவேக தலைவர் விஜய் வந்து அறிக்கை. தம்பி விஜய்கிட்ட ஒன்று கேட்குறேன். தெலுங்கானாவில் நான் இருக்கும்போது அவரோட படம் தெலுங்கில் ரிலீஸ் ஆச்சு, ஹிந்தியில் ரிலீஸ் ஆச்சு. அப்போ மும்மொழி கொள்கை, பலமொழி கொள்கை உங்களை வியாபாரத்துக்கு இருக்கலாம், ஆனால் மும்மொழி கொள்கை குழந்தைகளின் அறிவாற்றலுக்கு இருக்கக்கூடாதா? நீங்கள் சொன்னீங்களா? இல்லை, நாங்கள் தமிழில் மட்டும்தான் என்னோடய படம் ரிலீஸ் ஆகும், ஏன்னா நான் தமிழன், நான் தமிழை போற்றுபவன், தெலுங்குலலாம் ரிலீஸ் பண்ணிடக்கூடாது, ரிலீஸ் பண்ணால் நான் எதிர்ப்பேன் சொல்லலையே. அப்போது பல மொழி கொள்கை உங்களுக்கு தேவைப்படுகிறதை போல குழந்தைகளின் வருங்காலத்துக்கு பல மொழி கொள்கை தேவைப்படும். இதிலெல்லாம் நீங்கள் கருத்து சொல்லாதீங்க தம்பி, ஏன்னா நீங்கள் சொன்னால் சரியாக இருக்காது. இப்போ உங்களோட தெலுங்கு ரசிகர்கள் இப்போ என்ன சொல்லுவாங்க? அதனால் நாம் அப்படி சொல்லலை. வாய்ப்புகளை அரசாங்க பள்ளி மாணவிகளுக்கு கொடுங்கள். சாமானிய ஒரு குழந்தை தமிழை தாண்டி, இங்கிலீஷை தாண்டி கர்நாடகாவில் ஒரு வேலை வாய்ப்பு இருக்குது, கன்னடம் கற்றுக்கிட்டா அந்த வேலை வாய்ப்பு அந்த குழந்தைக்கு கிடைக்கும். தெலுங்கானால ஒரு வேலை வாய்ப்பு இருக்குது, தெலுங்கு கற்றுட்டா அந்த குழந்தைக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஸோ வேலை வாய்ப்பை மற்ற குழந்தைகளுக்கு, சாமானிய மக்களுக்கு ஏற்படுத்துறதுக்கு, ஒரு மொழியை கற்றுக்கொள்வதற்கு அவர்களுக்கு ஆற்றல் இருக்கிறது, கற்றுக் கொடுப்பதற்கு கல்வித்துறை இருக்கிறது. உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? இதைத்தான் நாம் கேட்கிறோம்.